தப்பு சொல்லு. தப்பு அடிச்சி மச்சமத்தி ராசாத்தி திருச்சாதாத்தி மகராசி அடி போறங்க ஈரங்க கொப்பரத்திலா பச்சை போகுது. ஒரு பச்சை அசையில எல்லாம் போகாது. இது ஒரு ஞான பச்சை. இது வரைக்கும் விளையாட்டா இருந்தோம். நீ வேணா கவலை பார்க்கலாம். ஆளுக்கு வந்து சேர்ந்து கவலை பார்க்கலாமா? யாரோ வந்து வரவேற்பு கொடுக்கலாமா?
இந்த புவியானது அச்சப்படங்கள் ஒழுங்குமுறையது அவருடைய வித்தைகள் அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் அகரத்தட்டக்கூடியது ஒரு புகழம். இப்படி 2024 பொம்மைகள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று வரும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1771 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாரர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் பொழுக்கம் ஆரம்பம் என்றுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில் இருந்து எளியோர் கலைந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்கமன கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த விவசாயிகளும் தேவாதி தேவர் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற ஒவ்வொருமை என்னை கண்டால் அச்சரிடுங்கவர். நான் கழகம் நன்மையை முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாமல் என்னுடைய சிரசானது 1000 அடிச்சு கூட இது ஒரு சமயம் தக்கரிட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால் தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டாங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்களுடன் சித்திரங்கள் வீட்டுக்கு கூடிய உமா மகேஸ்வரை கண்டு அவர்கள் நாசம் பெற்று அதன் பின் 1001 ஆதரவுக்குள்ள திருப்பார்கடலில் 1000 பண மகிழ கூடக்கூடிய ஆதிசேஷமை சயனித்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி முதலை கண்டு அவர்கள் நாசம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய பிரம்மதேவரையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்கள் நாசம் பெற்று அதன் பின் இன்று எம்மருக தொழில் காரமாக புதிய உலகின் தெற்கசிகள் வெளிமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கதிரவன் உதயமாகி கடந்த விட்டது அழிகபட கழகம் நடத்துவதற்கொண்டு அறிவிக்கப்படவில்லையே. காரணம் என்னவாக வினைகள் தீர வேண்டும் என்றால் அந்த விநாயகன் நினைக்க வேண்டும். ஆணை முகத்தோல் 5 கரத்தோல் அந்த வேலை முகத்து விநாயகன் நினைத்து விட்டால் நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதை கணபதி தொழுதுவிட்டு பிறகு மட்டும் பற்றி யோசிக்கலாம். இங்கே அன்பண்ணன் நாரதாக நடிக்கும் சந்திரகுமார் அவர்கள் பொன்னாடி அணிக்கப்படுகிறார். பொன்னாடி வர்த்தை புகழாரம் சுட்டியே மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்களுக்கு இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. கலைவாடி தான் பெற்ற இரு பிள்ளை மடங்குள்ள கல்யாண மடவாளனே கலைவாடி தான் பெற்ற இரு பிள்ளை மடம் கொண்ட கல்யாண மடவாளனே
அந்த கணபதியை சொல்லிவிட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயம் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புகளமாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா, தூத்துக்குழுக்கு பூஞ்சோலைகளும் துங்கி வழியும் நீரோடைகளும் பாய்தோடும் ஆறுகளும் பாடிப்பாபுர பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? சென்னைவிடும் அருவி, சில்லென்று விஷம் தட்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட விதத்தை பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாடம் கொண்டு நாடம் வென்று நாட்டியம் ஆடுது மெல்ல நடந்த ஆடலோரில் சொல்லு நதியோ நதியோ நாடோடு நாடம் கொண்டு நாட்டியம் ஆடுது நடந்த ஆடலோரில் சொல்லு நடந்த ஆடலோரில் சொல்லு சில உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஏற்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் கால தாமதம் காகத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்ப்படியில் பெட்டை பார்க்கும் தேன் பார்க்கும் பாகுபட்ச நாரனை கடுகளை பார்க்க நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் உறைவிடம், அன்பிற்கு விருதமான எம்பெருமான் சிவன் ஆராகிற மூர்த்தியின் அவதாரத்திலே அவரது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் மஞ்சள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு
தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பர்களுக்கு வைத்து திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவள்ளியோ ரூபமாக காட்டில் 5 திரைந்து மாண்பற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து மனத்திரத்தினை காத்து எல்லாம் உள்ள முருகனுக்காக 6 ரவுண்டர் வாழ்க, 6 ரூபம் வாழ்க, செருவை வாழ்க, சுப்பிர வாழ்க, செவரி மைய வாழ்க, மாச்சரா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோ இறங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் எங்கே பசித்தரு, தனித்திரு, விழித்திரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்காது என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? ஒரு ஜீவன்தான் உன் பாடதான் ஓயாய்க்கின்ற பாடுகளுக்கு உன்னை இது தேடுகிறோ மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவரே மனதோடு நினைவோடு இணை தந்தவரே முடி கண்ட கடவுளே பலஜன் போங்கோண்டி எம்மனச பறிகொடுத்து மனசில் இடம் கொடுத்தே எம்மனச பறிகொடுத்து மனசில் இடம் கொடுத்தே கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்றுத்தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே தந்தை சங்கிலி மின்னும் பைங்கிலித்தானே கொன்றியதோ அதிசந்தம் மல்லிகை மின்னும் இன்னொரு கீதம் சொல்லியதோ மணவாளை தலையணையில் மடியில் நினைக்கு ஒருவாய் அமுதம் தந்த சங்கிலி மின்னும் பைங்கிலித்தானே கொன்றியதோ இனி சந்தம் மல்லிகை மஞ்சம் இன்னும் கீதம் சொல்லியதோ ஒரு கதை சொல்லுதான் எல்கதை இது காதல்
இருக்கிறதை எதுதான் கள்ளுக்குள் ஈரமில்லை நெஞ்சுக்குள் இரக்கமில்லை ஆசைக்கு வெட்கம் இல்லை அனுபவிக்க யோகமில்லை பைத்தியம் தீர பைத்தியமில்லை உலகில் எனக்கு நிம்மதியில்லை ராஜா என்பார்
நன்றி நன்றி. கைதட்டி உள்ள பேருக்கும் நன்றி. இளைஞரை சேர்ந்த சாமிநாதன் அன்பு மச்சான் அவர்கள், சாமிநாதன் இளைஞரை சேர்ந்த சாமிநாதன் மச்சான் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். அன்பு மச்சான் அவர்களுக்கு என் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபரிக்க அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அழகாக அற்புதமாக ஒளிபரிக்க வந்திருக்கின்றார்கள். நீ ராஜா அற்புதமான ஒளிபரிக்கு அந்த ஒளிபரி கிடைத்தால் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபரிக்கு மட்டும் சரியா இருந்தா போதுமா? இப்போது பாடிய பாடலுக்கு திரைப்படத்துறையில எத்தனையோ இசைக்கருவிகளுக்கு வாய்ச்சிருப்பாங்க. பலமுறை பாடி இந்த பாடலை பாட முடியாது அப்படி சொல்லி இந்த பாடிய அன்பு ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் என்னால முடியாது அப்படின்னு போயிட்டார். திரும்ப 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 அந்த பாடலை பாட வச்சு அந்த பாட்டு மிகவும் சிறப்புக்குரிய பாடலாக அமைந்திருந்தது. அப்பிறகு அந்த இசைக்கருவிகளை காட்டிலும் இங்கு அற்புதமாக வாசித்திருக்கிறார்கள் இசைக்கலைஞர்கள். ஆர்மோன சக்கரவர்த்தி அவர்களுடைய அன்பு தம்பி ஜெய மணிகண்டன் அவர்கள். அவருக்கு இணையாக நந்தீஸ்வரன் போன்று அமர்ந்திருந்து இந்த மருதகத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி ஏனதியை சேர்ந்த எஸ் செல்வராஜ் அவர்கள். இவருக்கு இணையாக ஆதரவு வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி எஸ்பி லட்சுமணன் அவர்கள். இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் அவர்கள். இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் காரணத்துக்காக இந்த நாடகத்தை சிறந்ததொரு முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் அன்பு தம்பி எஸ் பி லட்சுமணன் அவர் நாடக அமைப்பாளராகவும் அந்த ஆமா பொறுக்கி அதை வேண்டாம் அப்புறப்பட்ட வகையிலே அதை சொல்லிட்டு ஒரு சட்டைக்கு அப்புறம் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் எஸ் பி லட்சுமணன் அவர்கள். அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. இந்த நாடக நிகழ்வை வெளியுலகத்திற்கு கொண்டு செல்வதற்காக எங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு மேடை நாடகம், அந்த வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிற மேடை நாடகம் அன்பு உள்ளத்திற்கு ஒரு நன்றி பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்னடா இது, நாரதர் வந்தார் ஒரு பாட்டை பாடிட்டு நம்மளை பூரா கையை தட்ட சொல்றாரு அப்படியா நினைக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்ல, இந்த 2 கைகளும் இப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா? அது மட்டுமல்ல, 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமாக ஒளிபரிக்க வைத்துக் கொண்டிருக்கூடிய நீ ராஜா ஒளிபரிக்க லைத்தன் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அம்பத்தம்பி எஸ் பி லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. ஆமாம், இவள் அதற்கேற்ற பாவை. இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு ஒரு கழகத்தை துவங்கலாம். உண்மையிலே அன்பார்ந்த நாடக கலாச்சார பெருமக்களே, அதான் கொஞ்சம் கவனிங்க. இங்க தொடர்ந்து போட்டு பேசிக்கிட்டு இங்கே பேசுறீங்க. 100 நாள் வேலையில உங்க பேச்சு நிக்கல, இங்கேயுமா நிக்கல. நாடக கலாச்சார பெருமக்களே, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லணும். அன்பண்ணன் சந்திரகுமார் அண்ணனும் உங்களுக்கு தெரியாதவர் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ நாடக உலகத்துல எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க. திறமையான நடிகர் எண்ணற்ற பேர். உடையப்பா தேவர்ல இருந்து வரிச்சூர் பழனியப்பையில இருந்து நம்ம ஏரியாவெல்லாம் சிம்ம சொப்பனமா கலைக்கு வந்த நம்ம ராஜாப்பூர் ஆர்மோன்னையில இருந்து எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த எத்தனையோ சங்கங்கள் சென்று விசாரித்ததுல திறமையான கலைஞர் யார் என்று விசாரித்து அதில் அரசாங்கம் முத்திரை கொடுத்து அன்பண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு கவர்மெண்டே டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, கவர்மெண்ட் டாக்டர் பட்டம் வாங்குறது லேசுவான ஆளுங்க வாங்க முடியாது. இதுவரை நாடக உலகத்துல யாருமே வாங்கினதில்லை. அப்படிப்பட்ட அன்பு அண்ணன் நம்ம ஊருக்கு வந்தது நம்மளுக்கு முதல் பெருமை. இரண்டாவது அன்பு அண்ணன் சண்முகராஜா சொன்ன மாதிரி மறுபடியும் அவரை சென்று அவரோட போய் ஆய்வு பண்ணதுல அன்பு அண்ணனை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு கலை சொல்லக்கூடிய ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல இன்னைக்கு ஒரு டீச்சரா நியமனம் பண்ணியிருக்காங்க. சிவகங்கையில
டீச்சர் வேலையும் பார்க்கிறாரு. எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் சரி, கரகாட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடலா இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் கத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம ஊருக்கு வந்ததுக்கு நமது அரசகுலம் பொதுமக்களின் சார்பாகவும் மற்றும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் அன்பு அண்ணனுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து அவருக்கு வருக வருகை என வரவேற்கிறோம். ஏன்னா என்னுடைய பெருமையை நான் சொல்லக்கூடாது, எங்க போனாலும் அன்பு தம்பி அதை எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா கலை பண்பாட்டுத்துறை தமிழக அரசால் இயங்கக்கூடிய கலை பண்பாட்டுத்துறையின் மூலமாக இப்பொழுது இந்த ஆண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு என்னை ஆசிரியராக தேர்ந்தெடுத்து நியமித்திருக்கின்றார்கள். அவர் சொன்ன மாதிரி இந்த நாடகத்திற்கு படிக்க வேண்டிய யாராவது விருப்பம் இருந்தால் நாரதராகவோ ராஜ நடிகராகவோ நகைச்சுவை நடிகராகவோ படிப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா அதில் சேர்ந்து படிப்பதற்கு 17 வயதிற்கு மேல இருக்க வேண்டும். 17 வயதுக்கு கீழே இருந்தா அது சிறுவர் அப்படின்ற வகையில போயிடும். அதனால 17 வயதிற்கு மேல உள்ள யாராக இருந்தாலும் விருப்பம் உள்ளவர்கள், ஏன்னா அதற்கு சேர்க்கை கட்டணமாக ஆண்டுக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் ஏன்னா சேர்க்கை கட்டணமாக வசூலிக்கின்றார்கள். அது நடைபெறக்கூடிய நேரம் வெள்ளி சனி 2 நாட்கள், 4 மணி முதல் மாலை நேரத்தில் 6 மணி வரைக்கும் இந்த 2 நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறும். தேவையுள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் படிக்க நினைத்தால் படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி எடுத்து சொன்ன பெருமை அன்பு தம்பி டி.கே.எஸ். மணிகண்டன் அவர்களுக்கு சாரும். அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும். நன்றி நன்றி. ஆனாலும் பெரிய கொள்ள போட்டு உள்ள இருக்க மாட்டேங்க. நீங்க அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, மனதை கொள்ளுங்கள் அப்படி சொல்லுங்க. ஆஹா, அழகான கூட்டம், அற்புதமான கூட்டம். ஆனாலும் அற்புதமான ஞானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லாரும் சந்தேகமில்லை. இப்படி இன்னிசை பாடிக்கொண்டிருக்க வள்ளியாகப்பட்டவள் இந்த கூட்டத்திலே அந்த முருகனை எப்படி தேடுவாள் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? கூட்டத்திலே கோயில் போக யாரை இங்கு தேடுதம்மா? குருசு சட்டங்கள் கையிலே வரும் தந்தையடிக்கிறது தந்தையடிக்கிறது குமரி பண்ண பக்கையிலே ஓடி மன்னடிக்கிறது மன்னடி. கூட்டத்திலே கோயில் போறா யாரை இங்கு தேடுதம்மா? கூட்டத்திலே கோயில் போறா யாரை இங்கு தேடுதம்மா? குருசு சட்டங்கள் கையிலே மனம் குமரி பண்ண பக்கையில மனம் தந்தை அடிக்கிறது தந்தை அடிக்கிறது. கூட்டத்திலே கோயில் புறா யாரை தேடுதம்மா?
நன்றி நன்றி கேதித்த உள்ளங்களுக்கு நன்றி. இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா சரி, அத்திப்பழம் பார்த்திருக்கீங்களா? தங்கச்சி தானா? சரி சரி சரி. நானே எப்படியுமே வேற பார்த்திருக்கேன். அத்திப்பழம் தங்கச்சியா? சரி சரி. விடிய போதா என்ன பண்றா? இல்ல தலைவரே, அவர் என்ன சொல்றா எதை சொல்றா டக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆள அப்பா அப்படி சொல்லிருக்கல. அவருக்கு கேக்குறேன். அத்தி போட்டுமா ஐயா? என் பாட்டுக்கு விட்டா நான் பாட்டுக்கு ஒழுங்கா பண்ணுவேன். இல்லைன்னா மயிறு மாட கும்பல இல்ல ஆச்சாரி அவங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க கேக்குற இல்லையே இப்ப நம்ம சித்தப்பட்டு சொல்லுப்பு. சரி சொல்லுங்க சித்தப்பு. சேப்பு துண்டு அவர் சொல்லுவாரு அத்திப்பழம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அவருக்கு தெரியாம இருக்குமா? பார்த்தெல்லாம் பார்க்கலாம். அவர் அப்புறம் தெரியல. அது தெரியல. சரி இல்லைன்னா இங்க கேளு. இப்ப கம்பியா இருக்கு கேளு. அப்படியா? சொல்லு சொல்லுப்பா. இப்ப பாத்துக்க போய் அத்திப்பழம் போயிடுச்சா? எங்க இருக்கு? சரி இருக்கட்டும். யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? அது எப்படி அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தபவ சிவப்பா ஒரு வெள்ளக்கருணை நீய வந்தாரு உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிவப்பா அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தபவ சிவப்பா ஒரு வெள்ளக்கருணை நீய வந்தாரு உன்னை கண்டு திகப்பா. தெய்வம் வந்தாரு
உங்களுக்கு நன்றி 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 நன்றி. பாத்துங்க நாரதருக்கு ஆத்தா மருக முதல்கட கை தட்டுறாங்க. சூப்பர். தாய்மார்கள் சிரிக்கவும் சீரியமா இருக்காங்க. கைதட்டி விடுங்க தேவர்கள் பெரிய தாக்களா. நன்றி நன்றி. இருந்தது